இங்க ஹீரோ கிருஷ்ணாக்கும் வைஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வீட்லயே பேசிட்டு இருப்பாங்க. இங்க கிருஷ்ணாவோட அம்மாவும் அவனை பத்தி என்னோட பையன் ஐடில ஒர்க் பண்றான், அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு உண்மையாவே ஸ்மோக் பண்ற பழக்கமும் இருக்கும். இப்ப இந்த பக்கம் பொண்ணோட வீட்லயும் வீட்டு வேலையில இருந்து சமையல் வேலை எல்லாமே அவளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எங்களோட பொண்ணை நாங்க ரொம்ப அடக்கொடக்கமா வளர்த்திருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டு பேர் வீட்லயும் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஆக்சுவலா கிருஷ்ணாவும் வைஷுவும் பொண்ணு பார்க்க வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாம மீட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ஒன்னா இருந்து பழகி பாத்திருப்பாங்க. அன்னைக்கு ரெண்டு பேருமே பிளான் பண்ணி கார்ல ஒரு லாங் டிரைவுமே போவாங்க. அவனோட பிளேலிஸ்ட் சாங் எல்லாம் போட்டுக்கிட்டே போவாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு ஹைவேஸ்ல நல்லா ஸ்பீடாவும் போவாங்க. இப்போ வைஷுவும் டீ குடிக்கலாமான்னு கேப்பா. கிருஷ்ணாவும் ஹைவேஸ்ல இருக்க ஒரு சின்ன கடைக்கே கூட்டிட்டு போவான். பெரிய கெஃபேக்கு கூட்டிட்டு போவான்னு பார்த்தேன். ஆனா நீ என்ன ஒரு சின்ன கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கன்னு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற டேஸ்ட் விட இங்க இருக்கிறது நல்லாவே இருக்கும், கெஃபேல இருக்க டீ காஃபி மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லிடாத, நீ அப்படி மட்டும் சொல்லிட்டா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நான் கேன்சலே பண்ணிடுவேன் ஹீரோவும் சொல்லுவா. அவ்வளவு கண்டிப்பா இல்ல, எனக்குமே லோக்கல் கடையில குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு வைஷோட அப்பாவுமே கால் பண்ணிடுவாரு. அதனால இப்ப காரை நிறுத்திட்டு இப்ப அவளுமே வெளியே போய் நின்று பேசிட்டு இருப்பா. அப்ப கிருஷ்ணாவும் அவகிட்ட நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நான் ஸ்மோக் பண்ணுவேன், அடிக்கடிக்கு சரக்கு அடிப்பேன். அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கு வயசுமே 1 இயர் பிஃபோர் தான் எனக்குமே பிரேக்கப் ஆச்சு. சொன்னதுனால என்னோட கேரக்டர் நீ ஜட்ஜ் பண்ணுவியா என்னன்னு கேப்பா. உங்களுக்கு எக்ஸ் இல்லன்னு சொன்னாதான் சந்தேகப்படணும்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் அங்க கிளம்பிடுவாங்க. சில இப்ப ரெண்டு பேருமே சுத்தி முடிச்சிட்டு சொன்னா 1 டே முடிய போகுது, உனக்கு இப்ப என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுன்னு கேப்பா. அவ சிரிச்சுக்கிட்டே அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வரும்போது நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுவா. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எனக்கு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா.